பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வேதாகம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் நடப்பிக்கிறார், தமது சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் என்ன நடப்பிக்கிறார்? ஆவியானவர் என்ன பகிர்ந்து கொடுக்கிறார்? அதை குறித்து நாம் படிக்கிற வேளையில ஆவியானவர் ஆவிக்குரிய வரங்களை தருகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் தாமே வெறும் அபிஷேகம், அந்நிய பாஷை, வல்லமை, ஒரு சக்தி, ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பரவசம், இதை மாத்திரம் அல்ல. ஆவியானவர் ஆவியின் வரங்களை தருகிறார். எவ்வளவு வரங்கள் இருக்கிறது என்றால், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற ஒரு வரம் இருக்கிறது. அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற ஒரு வரம் இருக்கிறது. விசுவாசம் என்கிற வரம் இருக்கிறது. குணமாக்கும் வரம் இருக்கிறது. அற்புதங்கள் செய்யும் சக்தி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைப்பது இருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிவது இருக்கிறது. பற்பல பாஷைகளை பேசுவது இருக்கிறது. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது என்று 9 விதமான வரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, 9 விதமான ஆவியின் வரங்களை குறித்து வேதாகமம் அழகாக பேசுகிறது. இந்த 9 ஆவியின் வரங்களையும் ஆண்டவர் ஒருவருக்கே கொடுக்கிறாரா என்றால் அப்படி இல்லை. ஆண்டவர் இதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாரா? இல்லை. இந்த நிருபமே சர்ச்சுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான். இப்ப ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? சபைக்கு பகிர்ந்தளிக்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சபைக்கு பகிர்ந்தளிக்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கும் இந்த வரத்துல பங்கு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் இந்த வரத்தை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த வரத்தை அளிப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கும் இந்த வரத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். இந்த அருமையான வேளையிலே ஆவியின் வரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள். ஆவியின் வரங்களை எனக்கு தாருமப்பா என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும் ஐயா என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆவியின் வரங்களால் நிரம்பி இருங்கள் என்று உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். தேவன் ரொம்ப நல்லவர். ஆவியின் வரங்களால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அவர். ஆவியின் வரங்களை நமக்கு ஈவாக இரக்கமாக தந்தருளுகிற தேவன் அவர். இந்த ஆவியின் வரங்கள் எதுக்காகன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு வரங்கள் உதவி செய்யும். குணமாக்க வரம். நீங்க ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு சுகமாயிட்டா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அற்புதங்களை செய்யற சக்தி. நீங்க ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்தா இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. உங்க விசுவாசம், நீங்க சொல்ற விசுவாச வார்த்தை நிறைவேறிட்டா அங்க ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த வரங்களுடைய நோக்கமெல்லாம் ஏதோ ஒரு சுயநல லாபத்திற்காக அல்ல, ஒரு ஆவிக்குரிய லாபத்திற்காக, ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக. ஆகவே அன்பானவர்களே,
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக நீங்கள் இந்த வரங்களை எடுத்துக்கொள்ளவும், இந்த வரங்களை பயன்படுத்தவும், இந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்கள் ரொம்ப நல்லது பாருங்க. ஆவிக்குரிய வரங்கள் ரொம்ப சிறப்பானது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆவியின் வரத்தை கொடுங்க, எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல அந்நிய பாஷை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்நிய பாஷை இல்லையா, கேளுங்க, அந்நிய பாஷை வரத்தை எனக்கு கொடுங்க, என்னை அந்நிய பாஷையினால நிரப்புங்க, நல்ல ஆவியின் வல்லமையால என்னை நிரப்புங்க, கேளுங்க கர்த்தர். அப்படி நீங்க அந்நிய பாஷையை பெற்று நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஏற்ற வேளையில ஏற்ற அளவுக்கு ஆண்டவர் ஆவியின் வரத்தை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கு. அப்படி ஆண்டவர் உங்களை ஆவியின் வரத்தால் நிரப்புவாரானால் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவருடைய பாத்திரமாய் மாறுவீர்கள். ஆவியின் வரங்களுக்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியின் வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் வரத்தினால ஆண்டவர் உங்களை இடை கட்டணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் வரத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்பணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே ஒரு பெரிய ஆவியின் வரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உங்களை என்னைய நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆவியின் வரம், இந்த நாளில இருந்து நீங்கள் எதை வாஞ்சிக்க வேண்டும் என்றால் ஆவியின் வரத்தை வாஞ்சிக்க வேண்டும். இந்த நாளில இருந்து எதை நீங்கள் அதிகமாய் விரும்ப வேண்டும் என்றால் ஆவியின் வரத்தை விரும்ப வேண்டும். இந்த நாளிலிருந்து நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது, எனக்கு ஆவியின் வரங்களை தாரும், ஆவியின் வரங்களை தாரும், ஆவியின் வரங்களை தாரும் என்கிற ஜெபத்தை ஏறெடுங்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களால் எங்களை நிறைத்து ஆவியின் வரங்களை உடைய மக்களாக எங்களை மாற்றுவீராக. 9 விதமான ஆவியின் வரங்களையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆவியின் வரங்களை கொடுப்பார். ஜெபியுங்கள். ஆமென்.